Students, welcome to my channel. நம்ம சேனல்ல புதுசா என்ன வீடியோ பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் லைக் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் உடைய பப்ளிக் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் உடைய ஆன்சர் கீயை பார்க்க போறோம். அதனால ப்ளீஸ் வந்து பாருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இதுல ஃபுல் ஆன்சர் கீயை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் லைக் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாருங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோடுக்கான ஆன்சரை வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஜப்பானு, ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி பாப்பு, மூணாவதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 1975, சி ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அசர்ஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் நாட் எ பார்ட் டு த அசர்ஷன் அப்படின்றாங்க. அது வந்து ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்துக்கு சி முண்டா ரெவல்யூஷன், சிக்ஸ்த்துக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சொல்லி தந்த கொஸ்டினில் நீங்கள் இதை பற்றி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதுக்கான ஒன் வேர்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் படிக்காமல் போயிருந்தாலே. அடுத்து செவன்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ காட்டனு. அடுத்து எயித்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், இதுவும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அப்போது டி தமிழ்நாடு. நைன்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி டெமோகிராஃபி. டென்த்துக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி மில்லட்ஸு. 11த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தமிழ்நாடு. 12த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. 13க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச், அதோடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. 14க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பப்ளிக் எக்ஸாமுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு போட்டல, அதுலேருந்து தான் கண்டிப்பாக நிறைய கேட்டிருந்தாங்க. அதில் இருக்கிற மாடல் தான் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று கேட்டிருந்தாங்க, விட்னம் பற்றி ஒன்று கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்தியா இஸ் சைன்டு டன்கல் ப்ரொபோஷனல் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 14க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி 1994. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் பார்ட் 2 பார்த்துரும். 10 2 மார்க் சொல்லியிருப்பாங்க, 12 கொடுத்துட்டு. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சீனோ ஜாப்பனீஸ் வார் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஹிஸ்ட்ரி சாப்டரில் சொன்னது தான், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொன்னேன் ஆல்ரெடி. அது வந்து செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டுக்கிறாங்க. தேர்டு வந்து பாலிகார்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 18வதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நேம் ஆஃப் டெரிட்டரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுவும் அசால்ட்டாக நீங்கள் எழுதியிருக்கலாம். அடுத்து 19க்கான ஆன்சர் வந்து இந்தியா இஸ் ஃப்ரக்டம் ஸ்ட்ரகிள். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாங்க. மொத்தத்தில் சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக 90 அபோவ் எடுக்கலாம். அடுத்து சென்டம் மெட்டீரியலும் உங்களுக்காக நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் 90 அபோவ் மேலே எடுக்கலாம் நான் கொடுத்த கொஸ்டின் ஆன்சரை. அது வந்து பார்த்தீங்கன்னா 20வது வந்து பார்த்தீங்கன்னா தக்கானா பீடபூமி டெக்கான் பிளாட்டோ. நான் ஆல்ரெடி மேப்லேயே சொல்லியிருந்தேன், டெக்கான் பிளாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி கேட்டாங்கன்னா நான் சொன்னோம் அதை பற்றி என்ன கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி விடுங்க, படிக்கலாம் கூட. அடுத்து நேம் ஆஃப் த 4 டிஸ்டிங்க்ட் ரீசன் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அது 22 டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ஆஃப் இன் இந்தியா, ஈஸி தான். 23 வந்து மென்ஷன் த மெஜார் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஜாகிரபியில் கேட்டுக்கிறாங்க, ஈஸி தான். அடுத்து 24 வந்து நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டி ப்ராசஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஈஸி தான் கிட்டத்தட்ட. அது வந்து 25 வந்து வாட் இஸ் த ஜஸ்டிக்கல் ஆஃப் த ஹை கோர்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, ஈஸி தான். அது வந்து பார்த்திங்கன்னா 26 நேம் ஆஃப் த ஆர்கிடெக்சர்ஸ் நான் அலைன் மூமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த இது எக்ஸ்ப்ளனேஷனோட, அதனால் நீங்கள் அசல்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து 27 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன், FAO ஃபுட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. 28 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமு, இது வேணால் இன்சென்ட் தான். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தா போடுறேன் ஃபுல் ஆன்சர் கீயோட. இல்லை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்தா நம்மளால் எழுத முடியாது, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ணிட்டு எழுதுறதுக்கு எந்தெந்த ஆன்சர் சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் கூட விற்று ஒரு PDF வீடியோவை நான் போட்டுறேன். 13க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டரி ஆஃப் வெஸ்ட்லைட் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. நான் இந்த 5 மார்க் வந்து பண்ண ஈஸியாக தான் கேட்டுக்கிறாங்க. 31 பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், த வேர்ல்டு வார் 2
அதாவது நம் பால்கன் வேர்ல்டு வாரில் எந்தெந்த கொஸ்டின் கேட்பாங்க, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு வாரில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அந்த சென்டர் மெட்டீரியல்லே சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து வந்து வேணும் 32 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா டிஸ்டிங்ஸ் பிடின்னு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நான் ஏன் கடைசி நேரத்தில் பாதி இது கட் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் தேவையில்லாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லிட்டு வந்தேன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் கியூ ரீசனும் நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு வந்து வேணால் 33 வந்து வேணாம் 19th century reformers the cases of a woman. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் ரைட் வந்துருக்கலாம். அடுத்து 34 வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலா ரிவர். இந்த பெனின்சுலா ரிவரை பற்றி ஒரு 5 மார்க்கில் மட்டும் எப்பவுமே சரி இது சோசியல் சயின்ஸில் ரிவரை பற்றி கேட்காமலே ஒரு கொஸ்டின் வராது. அது ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் 35 பொறுத்த வரைக்கும் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் சாயில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபியூ டைப்ஸ் ஆஃப் சாயிலை பற்றி எப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன அது பிளாக் சாயில், ரெட் சாயில், அடுத்து ஒன்று அப்படி 7 டைப்ஸ் ஆஃப் சாயில் நீங்கள் கேட்டு வந்துருக்கலாம். அடுத்து 36 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் அவைலபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். 37 வந்துன்னா டியூட்டிஸ் ஃபங்க்ஷன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. வந்துன்னா சிவிக்ஸ் சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நான் சொல்லனா சேலியன்ட் ஃபீச்சரை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் நான் சொன்ன மாதிரி ஒன்னோட படிச்சுருந்தீங்கன்னா நான் இருங்க அதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்லிப்பேன். சரிவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து பார்த்தீங்கன்னா terms of associated with measuring of national income. அடுத்து 40 வந்து பார்த்தா வாட் இஸ் டேக்ஸ் பற்றி கேட்பாங்க சொல்லியிருந்தேன். அதேமாரி கேட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தா குறிப்பு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் காலக்கோடு மற்றும் வரைபடத்தில் நிகழ்வுகளை இடங்களையும் குறிப்பிட்டு காட்டுவதற்கு பதிலாக அவற்றை பற்றிய குறிப்புகள் மட்டுமே எழுத வேண்டும்ன்றாங்க. இது வந்து பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. ஆனால் நான் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதே மேபி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே 1920 அண்ட் 1940 கொடுத்துருந்தாங்க. அது உள்ளே இருக்கிற என்ன நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல. ஆனால் இங்கே வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 120 140 வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தாலே போதும். எப்படி அதுலேருந்தே நீங்கள் 5.8 இருந்தீங்கன்னா கூட அதுதான். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே 1910 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் ஒரு பாயிண்ட் இருந்தாலே போதும். அப்போது உங்களுக்கு 5 மார்க் கேரண்டியாக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். அப்போது இதை நான் சொன்ன கொஸ்டின் வந்து பார்த்தா வந்துட்டு உலக வரை மேப்பு இத்தாலி எங்கிதும் பசிபிக் ஓஷனில் ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. ஜப்பானு ஃப்ரான்ஸு செரேபியா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மேப் தான் கேட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தா 8 மார்க் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். 8 மார்க் வந்து பார்த்தா 43ல் என்னென்ன கேட்டுக்கிறாங்கன்னா சிவில் டிசோலேட் மூவ்மெண்ட் ஆஃப் டைப்பிக்கல் எக்ஸாம்பிள் காந்தியன் மூவ்மெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தா பியில் வந்து என்ன டிஸ்கிரைப் த பேக்ரவுண்ட் ஃபார்மேஷன் ஜஸ்டிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிவிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க, 8 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் நம்ம வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து பார்த்தா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வரைபட தொடர்பை வினாக்களுக்கு குறிப்புகள் மட்டும் எழுதவும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பார்த்தா கீழே கூட உள்ள இடங்களை இருக்கும் இருங்க வரேன். ஏல வந்து என்ன உதாரணம்னா மார்க் த ஃபாலோவிங் த அவுட்லைன் ஆஃப் த இந்தியா மேப்பில் நான் ஆல்ரெடி இதில் இருக்கிறது மொத்தமே நான் சொன்னது தான். வெஸ்டர்ன் கேட் சொல்லியிருந்தேன், டெக்கான் பிளாட்டோ சொல்லியிருந்தேன், அடுத்து கங்கா ரிவர் சொல்லியிருந்தேன், பனம்னா பயோஸ்பியர் ரிவர்ஸ் ரிசர்வ் சொல்லியிருந்தேன், பிளாக் சாயில் சொல்லியிருந்தேன், மேட்டூர் டேம் சொல்லியிருந்தேன், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சொல்லியிருந்தேன், பெட்ரோலியம் ரீஜன் சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் இந்த 8 மார்க் அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் அவுட்லைன் இன்னொரு இது கொடுத்துருவாங்க. காவேரி ரிவர் பற்றி சொல்லியிருந்தேன். காவேரி ரிவர், நீலகிரி, at the point of the Clarion wildlife of sanctuary, at the public Pulicat Lake, airport, sugar cane growing area, coal mining area, Indian Ocean. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் போட்டுக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தாலே போதும். சென்டர் மெட்டீரியல் வீடியோ பார்த்துருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக 85 மேலே அபோவ் தான் எடுத்துருக்க முடியும். அது நான் ஜஸ்ட் 35 மார்க் எடுக்க சொல்லியிருந்தேன். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் கொஸ்டின் எல்லாமே வந்துக்குது. அதான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute.
நான் சொல்லி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் பார்த்தோம்னா ஒன்னோட பச்சிருக்க வேண்டியது இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மொத்தம் பச்சிருக்க வேண்டியது இருக்கும். மூணாவது வந்துன்னா உங்களுக்கான சென்டம் மெட்டீரியலோட மேப்பு டைம் லைனின் நான் அடுத்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் அது வரைக்கும் பச்சிருந்தாலே போதும். அடுத்து பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருந்தேன். எல்லாமே நான் பக்காவாக பண்ணிட்டேன். அதேமாரி உங்களுக்கு பக்காவாக மார்க் அடிச்சிடும் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பச்சு